Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the PGTRB syllabus and we are discussing English language teaching, right? And நமக்கு தேர்வு நாள் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. ஏறக்குறைய ஒரு 80 days நம்ம கையில் இருக்கு. மற்றபடி வரக்கூடிய குரூப்ஸில் வரக்கூடிய செய்தி, வாட்ஸ்அப் குரூப்பு அங்கே வருது இங்கே வருது அப்படிங்கிறத நம்பாதீங்க. அஃபீஷியலான வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் அரசாணையே சில நேரங்களில் அதே மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுறாங்க. அதனால கீப் தட் டேட் இன் மைண்ட் அண்ட் ஒர்க். அந்த டேட் அன்னைக்கு வந்து இல்லை அப்படின்னு தள்ளி சொன்னாங்கன்னா பார்த்துக்குவோம். அதனால ஸ்டே ஃபோக்கஸ்ட். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ பிஃபோர் வி பிகின் டுடேஸ் கிளாஸ். இந்த 80 days ரொம்ப குரூஷியலான டைம். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட வேணாம். பிகாஸ் நம்ம படித்ததை தான் நம்ம அங்கே கேட்க போகிறாங்க. அது வித்தியாசமாக கேட்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம். ஸ்டே ஆன் ட்ராக். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்ட அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. அந்த எக்ஸாம் வருது இந்த எக்ஸாம் வருது அப்படின்னு மைண்டை அலைப்பாய விடாம இந்த எக்ஸாம் தான் நம்மளுடைய எக்ஸாம், இதுதான் நம்முடைய லைஃப் அப்படின்னு ஓடிடும். Now we move on to the direct method. Okay, direct method was a reaction to some other method. What was the method which went before direct method, teachers? Reform. Reform method. அப்படியா? reform methodல தான் direct methodே வருது. ஓகே, அதனுடைய கண்டினியூவேஷன் தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன். பாருங்க, நீங்க அந்த விஷயம் மட்டும் ரொம்ப மைண்ட்ல நல்லா கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு எதிரான மெத்தடு தான் ரிஃபார்ம் மெத்தட். அந்த ரிஃபார்ம் மெத்தட்ல ஒரு இன்டெகிரல் பார்ட் தான் டைரக்ட் மெத்தட். அங்க பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் லாங்குவேஜ் அப்புறம் சோர்ஸ் லாங்குவேஜ், அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஆனா இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிதான் தேவையில்லை. நமக்கு டார்கெட் லாங்குவேஜ், இந்த நம்ம எந்த ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிறோமோ அந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அந்த லாங்குவேஜை முட்டி மோதியாவது மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நமக்கு கோர். இதுல எது ஃபோக்கஸ் அப்படின்னா ஓரல் பேஸ்டு லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். மற்ற லாங்குவேஜ் நம்ம இங்க பாத்தீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன்லாம் ரைட்டிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டார்கெட் லாங்குவேஜ்லயே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். அதுதான் டைரக்டா எந்த லாங்குவேஜ் கத்துக்கணுமோ அந்த லாங்குவேஜ்லயே பேசுவாங்க. நம்மளுடைய தாய்மொழியை அங்கே திணிக்க மாட்டார்கள். தாய்மொழியோட யூசேஜே இருக்காது. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் இட். சரி, இந்த மெத்தட் எங்க இருந்து சார் வந்தது, யாரு இதனுடைய ப்ரொபோனன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கேம் ஃப்ரம் செவரல் எஃபர்ட்ஸ் மேட் பை செவரல் லிங்குவிஸ்ட்ஸ், particularly ஹென்ரி ஸ்வீட் அப்படிங்கிற அந்த லிங்குவிஸ்ட், வில்ஹெல்ம் வெய்டா இவர் ஜெர்மன்ல இருந்து வந்தவர், ஆட்டோ ஜெஸ்பர்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் பார்ப்போம் எவ்வளவு தூரம் நீங்க கரெக்டா இருக்கீங்க. டென்மார்க். டென்மார்க், டானிஷ். ஓகே, டானிஷ் லிங்குவிஸ்ட். இது வந்து நெட்ல கேட்ட கொஸ்டினா இருந்தது டீச்சர்ஸ். நான் என்ன நேஷனல் அப்படின்னு கூட சில நேரங்கள் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பெரிய பெரிய கான்செப்ட்லாம் படிச்சு வச்சிருப்போம், ஆனா பேசிக்க மறந்துருப்போம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்க இதெல்லாம் படிச்சிருப்பாங்க, இப்படி சிம்பிளா ஒண்ணு கேட்டுருவோம் அப்படின்னா சிம்பிளா இருந்தா நம்ம விட்டுருவோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹையா படிக்கிறோம்னு நினைச்சு பேசிக்ஸை விட்டுருவோம். சில நேரத்தில் பேசிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம், ரொம்ப இன்டெப்தா போயிருக்க மாட்டோம். அப்ப ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, நவ் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே புஷ் ஐடியா கால் நேச்சுரல் ஸ்பீச் பேஸ்ட் லேர்னிங். ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நேச்சுரலா கத்துக்கணும், ரொம்ப ஆர்டிபிஷியலா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அது ஸ்பீச் பேஸ்டு லேர்னிங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நேம்ட் அஸ் பெர்லிட்ஸ் ஸ்கூல், ஃபவுண்டட் பை மேக்ஸ்மில்லியன் பெர்லிட்ஸ். அப்ப டைரக்ட் மெத்தட்ல யாரு சார், யாரு அதனுடைய காரணக்கர்த்தா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. யாரு காரணக்கர்த்தா பெர்லிட்ஸ் மெத்தடுக்கு? மேக்ஸ்மில்லியன் பெர்லிட்ஸ் அப்படிங்கிற அந்த நபர் தான். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஒரு காலேஜ் ஒன்று தொடங்கினார், கமர்ஷியல் லாங்குவேஜ் ஸ்கூல் தொடங்கினாரு. அந்த ஸ்கூலுடைய பேரு பெர்லிட்ஸ் ஸ்கூல். அண்ட் இட் ஹேப்பன் இன் 1870s. இதுதான் கேட்பாங்க, வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் டைரக்ட் ஸ்கூல், டைரக்ட் மெத்தட் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இட்ஸ் கால்
Berlitz School. Why was it called Berlitz School? அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is founded by a person by name Maximilian Berlitz. எதற்காக அப்படின்னா, கமர்ஷியலா லாங்குவேஜ் டீச் பண்றதுக்காக, பிசினஸ் மென்னுக்காக அப்படின்னு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி வருது. சரி, what are the principles behind direct method of English language teaching? Not only just English language teaching, எந்த லாங்குவேஜ் டீச்சிங்க்கும் இதை அடாப்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ELT கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இதுல மேஜர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இங்க டிரான்ஸ்லேஷனை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப எதை தான் பயன்படுத்துவாங்க? they use only the target language for instruction. ஓகே, என்ன லாங்குவேஜை மட்டும் பயன்படுத்துவாங்க? டார்கெட் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணுமோ, இப்ப ஆங்கிலம் தான் நமக்கு டார்கெட். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டவர்கள், இந்தியர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ஆங்கிலம் கத்துக்கணும். அப்படின்னா எப்படி சார் கத்துக்கிறது அப்படின்னா, நான் போய் ஒரு வாத்தியார்கிட்ட கேட்டேன். என்னுடைய ட்ரெயினர்கிட்ட போய் கேட்கும்போது, சார் ஐ வாண்ட் டு சார் எனக்கு எப்படியாவது இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டார். இங்கிலீஷ் பேசுறா அப்படின்ட்டார். I asked him, sir, how can I master English? He said, speak the language, read the language, write the language அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், அந்த லாங்குவேஜ்ல. அப்ப முட்டி மோதியாவது ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ்ங்கிற மாதிரி இங்கிலீஷ் 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 அப்படின்னு போகணும். அதுதான் இந்த மெத்தடுடைய சாராம்சமே. அதற்கப்புறம் இங்க யூஸ் பண்ணக்கூடிய வெக்காபுலரி என்ன மாதிரி வெக்காபுலரி அப்படின்னா, ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய டெய்லி லைஃப் வெக்காபுலரி அண்ட் இடியம்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்புறம் தான், முதல் எடுத்த உடனே ஸ்பீச் மட்டும்தான். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரல் இன்டராக்ஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட். அப்ப இங்க டீச்சர் தான் அத்தாரிட்டியே. சரி, கிராமர்லாம் என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமர் இஸ் நாட் டாட் பட் இட் இஸ் கிவன் த்ரூ இன்டராக்ஷன். வேற இன் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே இது பேசும் பொழுது, தம்பி இதுல இந்த ரூல் வருது அப்படின்னு டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபோக்கஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷனுக்கு தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன், இங்க பேச்சுக்கு தான் ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ஸ். அதனால நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க தான் மேக்சிமம் டீச்சர்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். அப்ப அவங்களுடைய அந்த ப்ரொனன்சியேஷன், அவங்களுடைய ஆக்சென்ட், அவங்களுடைய இன்டனேஷன், அதை நம்மளால வந்து இமிட்டேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் நம்ம டாஸ்கே. Is the information clear? Is the idea clear, teachers? Yes, sir. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்ட் மெத்தட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னொரு டாபிக் இன்டகிரலா வருது. என்ன அப்படின்னா, சிலபாய், கரிக்குலம் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல. அப்ப ஒரு டைரக்ட் மெத்தட்ல லெசன் என்னவாக இருக்கும், அதை இங்கே இன்டகிரேட் பண்ணி இருக்கிறேன், அங்கேயும் டச் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க அழகா சொல்ல போறோம். டைரக்ட் லாங்குவேஜ் மெத்தட்ல டீச்சர்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிலபஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயின் ஃபோக்கஸே டீச்சர் தான். டீச்சர் வழியா தான் அந்த கம்யூனிகேஷனே வருது. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்போ அந்த டீச்சர் ஷுட் பி அ மாஸ்டர் ஆஃப் த லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ். அப்ப ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு வந்தீங்கன்னா ஜெஸ்டர், விஷுவல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வெக்காபுலரி அப்படிங்கும்போது டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் எடுத்து காட்டி திஸ் இஸ் an ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியல் ஆப்பிள் எடுத்து அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. கிராமரை என்ன பண்ணுவாங்க, இண்டக்டிவா டீச் பண்ணுவாங்க. அண்ட் there will be lot of interaction, dialogues, question answer exchange. அண்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க நம்ம தப்பு பண்றோமோ உடனே அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ரைட்டா? அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க அதை அப்படியே மெதுவா பார்த்துக்கலாம். நவ் we come to know that these are the scholars. யார் அந்த ஸ்காலர்ஸ்? இந்த டைரக்ட் மெத்தட்ல ஸ்காலர்ஸ் யாரு? மேக்ஸ்மில்லியன் பெர்லிட்ஸ். அண்ட் இவருடைய பேர்ல தான் இந்த ஸ்கூலுக்கே ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்குறாங்க. டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேரு பெர்லிட்ஸ் ஸ்கூல். ஓகேவா டீச்சர்ஸ்?
இது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஏரியால வந்து இது பாப்புலர் அப்படின்னா, யூரோப்ல பாப்புலர், அமெரிக்கால பாப்புலர், ஏசியாலையும் இது பாப்புலர். ஓகே, அதற்கப்புறம் நமக்கு வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நெட்ல கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அப்ப வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெத்தட்? டைரக்ட் மெத்தட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் ஸ்பீக்கிங் ஃப்ளூவன்சி அண்ட் குட் ப்ரொனன்சியேஷன். நல்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இந்த மெத்தட் உதவி செய்யும். அதே நேரத்தில் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கருடைய அதே ஸ்டைலை நம்ம இமிட்டேட் பண்ணும்போது நமக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் மாடல் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாடலா இருக்கும். அங்க நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறவங்களே பெஸ்டா தான் கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் அப்படின்னாவே த பெஸ்ட்னு அர்த்தம். அதனால த பெஸ்டா இருக்கிறவங்க மட்டும்தான் ஆசிரியராக இருக்க முயற்சி பண்ணணும். அப்ப த பெஸ்டா நான் இல்லை சார் அப்படின்னா பெஸ்ட் ஆக்கிக்க முயற்சி பண்ணுவோம், அவ்வளவுதான். பெஸ்ட் ஆக்கிக்கிட்டு அப்புறம் ஆசிரியராக இருக்கணும். ஆசிரியர் பணியில சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பெஸ்ட் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, த செகண்ட் திங் இஸ் த அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கிரியேட்ஸ் அ நேச்சுரல் இமர்சிவ் கிளாஸ் ரூம் என்வாயரன்மெண்ட். கிளாஸ் ரூமே ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாருமே நேச்சுரலாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வந்து ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் நேச்சுரலி. நம்ம இப்போ ஒரு டார்கெட் லாங்குவேஜ்ல நம்ம எல்லாருமே பேசும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா லேர்னர் கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கப்புறம் அந்த ஸ்பொன்டேனிட்டி அப்படிங்கிறது வரும். நேச்சுரலா ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். நம்ம மெமரைஸ் பண்ணி ஒரு படத்துல, கோவா படத்துல போயிட்டு ஐ திங்க் ஐ லவ் யூ அப்படின்னு மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒரு கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ண போய் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் சொதப்பிட்டு வருவானுங்க. அது மாதிரி இல்லாம நீங்க நேச்சுரலா ஒரு இங்கிலீஷ்காரர் பேச விட்டா அவர் அப்படியே அவரு கூடயே பழக விட்டீங்கன்னா இவனும் நேச்சுரலா அது அப்படியே வந்துடும். அவனுக்கு நேச்சுரலா மதர் டங் பேசுற மாதிரியே he starts thinking in that language. And this particular direct method gave way for another method, laid the foundation for another method called communicative language teaching. This is the advantage. Coming to the limitation or disadvantage னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் மெத்தடுக்கு பெரிய கிளாஸ் ரூம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கிளாஸ் ரூம், ஒன் இன்ஸ்ட்ரக்டர் பிளஸ் ஸ்மால் குரூப். இது நம்ம கான்டெக்ட்ல ஒத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. தென் இங்க இருக்கக்கூடிய டீச்சர் ஆர் த ட்ரெயினர் ஆர் த இன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி ஹைலி ப்ரொஃபிஷியன்ட் போத் இன் L1 அண்ட் L2. நம்ம மதர் டங்லையும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுல இருக்கணும், டார்கெட் லாங்குவேஜ்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். இதுவும் ஒரு பெரிய டிராபேக். எல்லாருமே அந்த மாதிரி இருக்க போறது இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஸ் சிஸ்டமேட்டிக் கவரேஜ் ஆஃப் கிராமர். இங்க கிராமர் அதிகமா கவர் பண்றது இல்லை, அதனால கிராமட்டிக்கல் எரர்ஸ் பண்ணுவாங்க. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? அடுத்தது டார்கெட் லாங்குவேஜ் அப்படிங்கிற போது அந்த டார்கெட் லாங்குவேஜை ஃபுல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதும் பிரச்சனை. அதை வந்து அந்த ட்ரெயினர் வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆகாம இருந்தாலும் பிரச்சனை. ஸோ தீஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் டைரக்ட் மெத்தட். Do you have any queries here, teachers? Shall we move on to the next method? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?